இன்னைக்கு கோவில் பாப்பாக்குடியில் வடக்கு தெருவில் இந்த ஊராட்சி பகுதியில் வந்து 16 லட்சம் ரூபாயில் எனக்கு கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் கட்டி கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த பகுதியில் இல்லை. ஏற்கனவே பல பகுதியில் நம்ம அரசு இருக்கும்போது நான் இங்கே முழுமையாக இந்த கழிவுநீர் வாய்க்கால், மழைநீர் வாய்க்கால் அனைத்தும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எல்லா பணியும் செய்தது. குறிப்பாக எஸ்விடி நகர், அது மிகப்பெரிய தெருக்கள். அங்கே மழை காலங்களில் தண்ணி நிறைய வந்துடும். நிறைய வீடுகள்லாம் வந்து மூழ்கி இருக்கும், பாதி அளவுக்கு. எனவே அதுக்கெல்லாம் எஸ்டிமேட் போட்டு அது அன்னைக்கு அரசாங்க நிதியோடு 1,80,00,000 ரூபாய் செலவில் அந்த வடிகால் அமைக்கப்பட்டது. அது பறவை, அது என்ன வாய்க்கால், விளாங்குடி கால்வாய் வரைக்கும் இணைக்கப்பட்டது என்பதையும், அது அந்த மழை நீரெல்லாம் அப்படியே போய் மீனாட்சிபுரம் கம்மாய், அதாவது செல்லூர் கம்மாய்க்கு தான் வந்து சேரும். அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய கோவில் பாப்பாக்குடி ஏற்கனவே வந்து 14 லட்சம் ரூபாயில் மேற்கு தெருவில், இந்த கோவில் பாப்பாக்குடி ஊராட்சியில் மேற்கு தெருவில் இதே மாதிரி கழிவு நீர் வாய்க்கால் தொடங்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. அது 15 லட்சம் ரூபாய். இன்றைக்கி அது 400 மீட்ரு, இது 450 மீட்ரு, இது 16 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இது போக ஃபேவர் பிளாக் இப்போ மந்தையில் அமைக்கிருக்கோம், பல்வேறு அங்கன்வாடி மையம் கட்டி கொடுத்துருக்கோம், ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம். இது தண்ணீர் பெறும் அளவுக்கு சாலை வசதி அனைத்தும் செஞ்சுருக்கோம். இவங்கள மாதிரி தேர்தல் நேரத்தில் மட்டும் பளபளக்கும் சாலை போடுறல, நாங்கள் மக்களுக்காக சாலைகள் அமைத்தோம், மக்கள் பயன்பாட்டுக்காக சாலைகள் அமைத்தோம், தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் முடிந்த அளவுக்கு நாம் செய்து கொடுத்துருக்கிறோம் என்பதையும், மேலும் அடுத்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் மேலும் இதற்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நம்முடைய துணைத் தலைவர், கழக நிர்வாகிகள், எங்கள் பறவை பேரூராட்சியுடைய நிர்வாகிகளுடைய, இங்கே ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் இருக்கார், இவங்களுடைய ஆலோசனை பெற்று மேலும் என்னென்ன திட்டங்கள் செய்யலாம் என்பதையும் ஆராய்ந்து அதுக்கான நிதி ஒதுக்கீடு எங்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் செய்யப்படும். எனவே கோவில் பாப்பாவுடைய கம்மாய் ஏற்கனவே எங்களுடைய காலத்தில் அண்ணனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அருமையான திட்டம், குடிமராமத்து திட்டத்தின் அடிப்படையில் அந்த கம்மாயெல்லாம் கரை உயர்த்தி வலுப்படுத்தப்பட்டது என்பதையும், அந்த வாய்க்கால்லாம் நம்ம மீனாம்பாள்புரம் நம்முடைய செல்லூர் கம்மாய்க்கு போகிற வாய்க்கால் வந்து தூர்வாரி அதை அகலப்படுத்தி மழைநீர் வந்து இந்த கூடல் நகரில், அதே மாதிரி சாந்தி நகரில், அந்த பகுதியில் இருக்க பர்மா காலனி, இதுலாம் தேங்காத அளவுக்கு பார்த்து கொண்டோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் முதியோர் ஓஏபி வர்றவங்களுக்கு 2000 ரூபா திடீர்னு வங்கியில் வர வச்சாரு. எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு தோல்வி பயம், இன்றைக்கு முதலமைச்சருக்கு தோல்வி பயம் தொக்குவிட்டது. எனவே எதை பார்த்தாலும் அவருக்கு பயமாக இருக்குது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம்னு சொல்லுவாங்க பழமொழி, நம்ம காலத்தில் நம்ம சொல்லுவோம் ஊரில். அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிலே பார்த்தாலும் இன்றைக்கி முதலமைச்சர், இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த 15 திட்டங்கள், 15 வாக்குறுதிகளும் இன்றைக்கு முதலமைச்சரை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், தூங்க விடாமல் செய்து விட்டது. என்ன இப்படியெல்லாம் அறிவிப்பு கொடுக்குறாரு, நாளைக்கு வந்து செய்ய போகிறாரு, அதுக்கு முன்னால் நம்ம அறிவித்து விடும்னு சொல்லித்தான் இந்த கோடைக்கால விடுமுறை பரிசு, அதே மாதிரி அட்வான்ஸாக போடுவது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்லித்தான் தெரியும் 2000 ரூபான்றது. இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. இவங்க எப்போவுமே அப்படி தான், பட்டா கொடுக்குறேன்ட்டு வெறும் பேப்பரை கொடுத்து கையெழுத்து போடாமல் ரெக்கார்டு பண்ணாமல் கொடுத்தவங்க தான் இவங்க. அதே மாதிரி முதியோர் பென்ஷனுக்கு அனைவருக்கும் தரேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெக்கார்டு பூர்வமாக இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் கண்டுபிடிச்சி யார் உரியவர்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் என்பதும் கடந்த ஆட்சியில் வரலாறு. திமுக எப்போவுமே தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தில்லுமுள்ளு செய்வது வழக்கமான ஒன்று. அதுலேயும் இது ஒரு முதியோர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி அறிவிச்சிருக்குது. உண்மையிலே அதுவும் ஒரு தில்லுமுள்ளாக இருக்கும் என்பதும்
தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் இன்னைக்கு அதான் என்ன புண்ணுக்கு மருந்து கட்டுற மாதிரி மேலாக மருந்து கட்டினா கூட அதை மறைக்கிறதுக்காக கட்டுறாரு. அதான் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு அழைச்சு கூட்டணி சேர்க்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. எனவே மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் நினைத்தால்தான் ஒரு ஆட்சி அமைய முடியும். எத்தனை தான் கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி தோழர்களுக்கும் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சி மட்டும் ஓட்டு போட முடியாது. தோழர்கள் அந்த கட்சியில் இருக்க உறுப்பினர்களும் ஓட்டு போடணும். இன்னைக்கு இருக்க திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அதில் இருக்க உண்மையான திமுக தொண்டர்கள் இன்னைக்கு மனம் புழுங்கி இன்னைக்கு திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா மேலும் மேலும் அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு தான் இந்த ஆட்சி இருக்குது, நம்மளை மாதிரி ஏழை தொண்டர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னொன்று என்னன்னா, வர்றவங்களுக்கெல்லாம் திமுகவில் இப்போ எங்களிலிருந்து நீக்கப்பட்டவங்க, எங்களிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் அங்கே வச்சுக்கிறார், அவங்களுக்கு பதவி கொடுக்குறார். அப்போ 50 ஆண்டு 60 ஆண்டு திமுகவில் உழைத்த உண்மையான அந்த திமுகவுடைய தொண்டர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் இன்னைக்கு மனம் புழுகி இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு போகலை. எனவே தான் அவர் ஏதோ செய்கிறார். எது செஞ்சாலும் ஒத்துக்குருவாங்க, எது செஞ்சாலும் திமுக தொண்டர் ஒத்துக்குறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. திமுகவில் காலங்காலமாக பாடுபட்டவங்களுக்கு இன்னைக்கு சீட்டு மறுக்கப்படுகிறது. புதியவர்களுக்கு இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கேருந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு தான் அவங்க தான் நிறைய மந்திரிலாம் இருக்காங்க என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் காலங்கள் இருக்கு. அது பேசியிருப்பாரா என்னன்னு எனக்கு என்ன தெரியும். அவர்கிட்ட தான் நீங்க வந்த உடனே டெல்லியில இருந்து வந்தோடனே கேளுங்க, எனக்கு தெரியாது. மோடி வந்த பிறகு எப்படி இருக்கு அதிமுக மக்கள் மத்தியில இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி. அன்னைக்கு பாருங்க 105 டிகிரி வெயிலுங்க, கொளுத்துற வெயில்லையும் சுட்டரிக்கும் வெயில்லையும் ஆண்கள் இளைஞர்கள் பெருவாரியாகவும் பெண்களும் கலந்து கொண்டு அந்த சுட்டரிக்கும் வெயிலில் உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க. அதாங்க ஒரு கட்சியினுடைய எழுச்சி. அந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றிக்கான அறிகுறி அதுதான். அவ்வளவு பெரிய வெயில் அது எதுவுமே பந்தலே அமைக்கல. அந்த வெயிலையும் உட்கார்ந்து ஏறத்தாழ 1 மணிக்கு உட்கார்ந்தவங்க 6:30 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்கனாலே இது மாற்றத்துக்கான அறிகுறி. இதுதான். படத்தை அகற்றுனாங்க, அதெல்லாம் தெரியல எனக்கு. நீங்க தான் அந்த பத்திரிகையில பார்த்தேன். அது தற்செயலா நடந்திருக்கலாம், என்னன்னு தெரியல. எதனால அதை வச்சாங்க என்னன்றது தெரியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாரு. ஆனா மதுரை வந்த பிரதமர் மோடி என்டிஏ ஆட்சி அமைக்கிறது. என்டிஏ ஆட்சி இல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி, அவனுடைய ஆட்சி, என்டிஏ தலைமையிலான ஆட்சி. இந்த கட்சி தான் அதிமுக தான் தலைமையில், அதிமுக தான் பாஸ். இங்க நானே அங்க பேசுறேன் மேடையில். திராவிட இயக்கத்தின் ஆட்சி தொடர்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்று உறுதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் டிவிகே போற மாதிரி ஒரு இது வருது. ஆனா செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, புறவாசல் வழியா போய் நாங்க கூட்டணி பேசணும்ன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு, நாங்க திமுக கூட தான் இணைஞ்சிருக்கோன்ற மாதிரி செல்வ பெருந்தகை சொல்றாரு. செல்வ பெருந்தகை எப்பவுமே சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை காட்டிலும், திமுக இருக்கிற சட்டமன்றங்கள் அமைச்சர்களை காட்டிலும் இவர் தான் புகழ்ந்து பேசிட்டே இருப்பார். அவர் ஒரு நிலையானவர் கிடையாது. அவரும் ஒரு அவரும் ஒரு பச்சோந்தி மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பார். முதல்ல இதில் இருந்தார், திருமாவளவன் கட்சியில் இருந்தார், அப்புறம் எங்கள் கட்சிக்கு வந்தார், அப்புறம் எங்கள் கட்சியிலேருந்து திரும்ப போனார், அப்புறம் திமுகவில் சேர்ந்தார், அப்புறம் திரும்ப காங்கிரஸுக்கு போனார். காங்கிரஸில் இன்னைக்கு அவரை தலைவராக்கிட்டாங்க. அது ஒரு விபத்தில் வந்திருக்காரு அவர். பொதுவாகவே திமுக எப்பவுமே தனக்கு யாரும் வசப்படலைன்னா அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு, அந்த கட்சியில் இருக்கிற தன்னுடைய விரும்பிகள், தனக்காக பேசக்கூடிய தன்னுடைய அடிவரடிகள், அவங்கள வச்சுக்கிட்டு அந்த கட்சியை உடைக்க பார்ப்பார். இல்லைன்னா இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல விடுவார். அதில் செல்வ பிறந்தகை இன்னைக்கு ஊதுகுழலாம் இருக்கார். இன்னைக்கு மாநில தலைவர் அவருக்கு அந்த கட்சியை வளர்க்கணும்,
அந்த கட்சி இவர் வந்து என்ன எப்படி நினைக்கிறார், ஏற்கனவே இருந்த சீட்டை காட்டிலும் குறையா வாங்கணுன்றாரா? இவருடைய காலத்தில் அதிகமான சீட்டு வாங்கி வெற்றி பெற்றா தான் இவருக்கு பேர். அதுக்கு தான் இந்த காங்கிரஸுக்கு இவர் தலைவராக நியமிச்சிருக்காங்க. இனி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசுறதை இவர் பேசுறாரு. இன்னைக்கு இந்த தமிழகத்துக்குன்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க தலைமையிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவர் ஒருத்தர் யாருங்க, அவரு கிறிஸ்டோபரை அனுப்பிச்சுட்ருக்காங்க. அவருக்கு பேசுறாரு, அதுக்கு போய் இவர் எதிர்த்து பேசுறாருன்னா எவ்வளவு தூரம் திமுகவுடைய இது பாலமா பாயுது பாருங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயின்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள்கிட்ட இருந்த ஓபிஎஸ் முதல்வராக தான் இருந்தாரு. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் என்னன்னா அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறாரு. முதல்வர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் நின்று நான் வெற்றி பெறுவேன், அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது உண்மையிலே அவருக்கு அந்த தகுதியா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் தமிழக முதலமைச்சராக அந்த கட்சி உட்கார வச்சிருக்கே அப்படின்னு எல்லாருமே அவரை வந்து இன்னைக்கு வசைபாடி கொண்டிருக்காங்க. பொதுமக்களே எந்த கட்சி அழிக்கணும்னு புரட்சி தலைவர் சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கும் வரை அதிமுக ஓயாது ஒழியாது என்று புரட்சி தலைவர் சபதம் ஏற்றார். நீங்க புரிஞ்சுக்கங்க, அந்த தலைவர் உருவாக்கின கட்சி. அதே மாதிரி அந்த கட்சியை வளர்த்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அம்மாவை கொல்ல முயற்சித்தது திமுக. லாரி ஏற்றி துச்சாதன முறையில் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர்னு கூட பாராம முடியை பிடிச்சி அடித்து பாஞ்சாலி இப்போ அந்த பாரத போரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பகடை வீச அதில் எப்படி துரியோதனன் பாஞ்சாலியை பிடிச்சி இழுத்தாங்க. அது மாதிரி பல துரியோதனன்கள் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி முன்னாலேயே அம்மாவை சேலையை பிடித்து மேலே குத்தியும் எல்லாம் ஒரு பெண்ணைன்னு கூட பாராமல் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அவலங்கள் அரங்கேறியது. ஒரு முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த கட்சியில அம்மா என்ன சொல்லிட்டு அந்த சட்டமன்றம் செத்து போச்சு, திமுகவே என் தலைவன் வழியில ஒழிக்கு வரை நான் ஓய மாட்டேன்னு வந்து பாடுபட்டார். இறுதி வரை அதுக்காக தான் இருந்தார். நான் கேட்குறேன், இந்த ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா இருக்கும்போது திமுகவை எப்படியெல்லாம் பேசினார், இன்னைக்கு இப்படி பேசுகிற அளவுக்கு போகிறாருன்னா, இந்த கட்சியவே காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு போகிறாருன்னா, இன்னைக்கு அவர் போகிறத பற்றியே இல்லை, இன்னைக்கு தனி மனிதனாக மாறிட்டார். இன்னைக்கு அங்கே போகிறதெல்லாம் என்ன, அவர் கூட அவருக்காக ஆளுகளை என்னென்ன திமுகவிலிருந்து போர்வையில் அண்ணா திமுகவிலிருந்து விலகிறார்கள்னு திமுக தொண்டர் அப்பாவே யாராச்சும் இந்த பொது மக்களை காசை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தை சேர்த்து ஆளுகளை காமிப்பார். எனவே ஓபிஎஸ்னுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமடித்து விட்டது, முடிந்து விட்டது என்பதுதான் இதன் நிதர்சனமான. இனிமேல் அந்த அவருக்கு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பச்சோந்தியை அதிமுக எங்களை வந்து நாங்கள் பார்த்து விட்டோம். 2021 சட்டமன்ற முதல் தொடர் கண்ணிய பேச்சு எல்லாரையும் வாழ்த்து பேசுவது எப்பவுமே வழக்கமான ஒன்று அரசாங்கத்தை. அப்போவே ஒரு சுயரூபம் தெரிஞ்சது. அதிலிருந்தே அதிமுக தொண்டர்களும் சரி எங்களை மாதிரி நிர்வாகிகளும் விலகி விட்டோம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பமே இவர் வந்து என்னன்னா, அது வரைக்கும் திமுக பற்றி ஒரு வார்த்தை, இவர் கட்சியின் ஒரு ஒருங்கிணைப்பாளருங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எடப்பாடி தவறு பண்ணிட்டாரு, இப்படி செய்யலாமான்னு கேட்டாங்க. நான் கேட்குறேன், ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திமுகவை ஆகா ஓகோன்னு புகழ்ந்தா சட்டமன்றத்தில் பதிவாகாதா? பதிவாகக்கூடியதை இப்படி பேசுறீங்களே. நானே போய் தகராறு பண்ணேன் அவர் கூட, எனக்கும் அவருக்கும் தகராறு. அதை எல்லாரும் வெளியே ஏற்றிட்டார் சபாநாயகர். வெளியே போட்டு வரும், எனக்கும் அவருக்கும் தகராறு. பலமுறை தகராறு பண்ணிகிட்டே வர்றோம். ஏங்க நீங்கள்லாம் ஒருங்கிணைப்பாளர்னு என் அம்மா இருந்தால் இப்படி சொல்லியிருப்பீங்களா? எங்கள் அம்மா இருந்த இடத்துல இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் என்னென்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. நான் என்னத்தை பேசுகிறேன்னு போய் பார்த்து பாருங்க. நீங்கள் சபாநாயகரில் குறிப்பில் இருக்கும்ல, அதில் போய் பாருங்க அப்படின்னு என்னை வாயை மூடிக்கிட்டே வந்தாங்க. எல்லாம் இன்டெலிஜென்ட் இருக்குது, கொஞ்சம் ராஜ்யம் பேசாமல் வாங்க, அமைதியாக வாங்க, ரூமுக்கு போவோம். கலைவாண அரங்கத்தில் இருக்குங்க, நடக்குதுங்க. அப்போ அங்கே தனியாக ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கியிருக்காங்க, எதிர்கட்சிக்கு. அதில் போய் உட்காந்துருக்கோம். அங்கேயும் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. அப்போ எல்லாரும் அமைதிப்படுத்துங்க, பேசாமல் இருங்க, நமக்குள்ள ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னோம்.
அப்பவே அவருடைய அன்னையிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. அன்னையிலிருந்து திமுக நிர்வாகிகளும் சரி, அண்ணா திமுக நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளரும் மந்திரிகளும் ஒரு என்றைக்கும் அண்ணா திமுகவை காட்டி கொடுக்கக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டோம். இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு இந்த கட்சி எப்படியாச்சும் அம்மா வழியில் கொண்டு போகணுன்ற அடிப்படையில் தான் போனோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இவருடைய நடவடிக்கைகள் சரியில்லாமல் இருந்தது. கூட இருந்தவங்களும் அப்படி தான். அதனால தான் முதல்ல இவர் மனோஜ் பாண்டியனையும் நம்ம வைத்தியலிங்கத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக அப்புறம் சட்டமன்றத்தில் இவரை விட்டு பேச விடுறாரு, யார் ஐயப்பனை விட்டு பேச விடுறாரு. அப்புறம் இவரும் பேசினார், இவர் அப்புறம் பேசுகிறாரு. ஆக இதெல்லாம் என்னன்னா, நீ முன்னால் போங்க, நான் பின்னால் வர்றேன், நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வர்றேன் அப்படின்னு போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு அதிமுக ஒழிக்காமல் விட மாட்டேன்னா திமுகவுக்கும் உனக்கு என்னையா வித்தியாசம் இருக்கு? எனக்கு கோபம் வருது, வேண்டாம். தமிழ்நாட்டில் முரட்டு அடிமையின் மொத்த உருவமாக எடப்பாடியார் இருக்காருன்னு சொல்லி உதயநிதி கடுமையா ஏங்க உதயநிதி பேசலாம் ஒரு பேச்சாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அதே அவங்க தாத்தா சொன்னதை திரும்ப அவர் பார்க்க சொல்லுங்க. எல்லா டிவிலையும் நீங்களும் போடுறீங்க, ஊடகம் வலைதளங்கள்லாம் போடுறாங்க. இனிமேல் அதாவது கூடானப்பு கேடா முடியும் என்பதை நான் தெரிஞ்சு கொண்டேன். இனிமேல் என்னுடைய உயிர் உள்ளவரை திமுக காங்கிரஸோடு கூட்டணி இல்லைன்னு டாக்டர் கலைஞர் சொல்றாரு. யாரு? கனிமொழியை திகார் ஜெயிலில் அடைச்சதுனால. அதே மாதிரி மத்திய அமைச்சராக இருந்த ராஜாவை அலைக்கற்றை ஊழலில் 1,76,000 கோடி ஊழலில் அவரையும் கனிமொழியும் குற்றவாளி என்று சொல்லி குற்றவாளியாக இருப்பாங்கன்னு சொல்லி கைது பண்ணி திகார் ஜெயிலில் அடிச்சிருக்காங்க. 6 மாதம் சிறையில் இருக்காங்க. இவர் மனைவியை கலைஞர் டிவியில் 200 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கோப்பில் இருக்கு என்று அது விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது விசாரணை கீழே நடக்குதுங்க. இந்த அம்மா தயாளம்மா மேலே ஏற முடியாது. மேலே கூட்டணி பேச்சுவார் காங்கிரஸுக்கு 63 தொகுதி கொடுத்தவர் தான் இந்த வீராப்பு திமுக. இந்த உதயநிதிக்கு என்ன தெரிய போகுது? அன்னைக்கு அப்போ சினிமாவில் நடிச்சாரா படிச்சுட்டு இருந்தாரான்னு தெரியல. அதனால அவர் பேச்செல்லாம் ஒரு பெருசு இல்லை. அடிமைக்கு அடிமையா இருந்த திமுக தான், காங்கிரஸுக்கு அடிமையா இருந்துச்சு. ஏற்கனவே பிஜேபிக்கு அடிமையா இருந்தது திமுக தான். எப்பவுமே திமுக தான் அடிமையா இருக்கும். அது மத்தியில் அமைச்சராக இருக்கும்போது முரசொலி மாறன் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அதை முடிஞ்ச பிறகு உடனே அவர் இதான உடனே அந்த ஆட்சி முடிய போகும்போது உடனே அந்த கட்சியிலிருந்து விலகி அடுத்து திமுகவோட கூட்டணி வச்சு தான் திமுக. எனவே திமுகவுக்கு நிலையான கொள்கை. அவங்க கூட்டணி வச்சா அது ஜனநாயக கூட்டணி, நாங்கள் கூட்டணி வச்சா அடிமை கூட்டணியா என்னன்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏங்க நாள்தோறும் கொலை நடக்குது, ரெட்டை கொலை என்னங்க, 5 கொலை 6 கொலை நடக்குது. பெண்ணை கற்பழிக்கிறான், கொலை பண்ணுறான், நாள்தோறும் கொலை. இது நான் பேசல, மோடிஜியே பாரத பிரதமரே பேசிட்டாரு. நீ அதில் போயிட்டு இந்த ஆட்சியே அப்புறப்படுத்த வேண்டும். இது ஊழல் நிறைந்த ஆட்சி. ஆதி முதல் அந்த வரை ஊழல் நடக்குது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் ஒவ்வொரு அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மாதிரி நல்லது செய்யணும்னு பாடுபட்டாங்க. இவங்க போட்டி போட்டுக்கொண்டு ஊழல் செய்வதில் இன்னைக்கு யார் அதிகமாக ஊழல் பண்ணலான்றத இன்னைக்கு பார்க்குறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இதை போயிட்டு பேசிட்டு அது யாருங்க? அவன் ஆப்ரேட்டரே ஏதோ போட்டிருக்கான். யாருங்க இதெல்லாம்? போய் அங்கே கூட்டணி கட்சிக்காரங்க போய் நாங்கள் கூட்டத்தில் அவ்வளோ பூராத்தையும் வெளியேற்றுறதுல இருக்கோம், வெளியே போகிறதில்ல. முறையாக எல்லாரும் பஸ் ஏறி போகணும், விபத்து இல்லாமல் போகணும். அப்படி அப்படித்தான் எல்லாம் வலைதளங்கள். நீங்கள் தான் இருக்கீங்கல்ல, எங்கள் இதில் ஒரு சின்ன துரும்புனாலும் அதை தூணாக்கிடுவீங்க. திமுக மிகப்பெரிய தூணா இருந்தால் கூட அதை துரும்பாக்கிறீங்க. இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி இல்லை, நான் பாடலை. எங்க கூட்டணி, எங்க கட்சி, எங்க பொதுச் செயலாளரை பற்றி பேசணும்னா நீங்கள் பெருசா இது அப்படி ஆயிடுச்சு, இப்படி பேசினாரு. ஓபிஎஸ் என்ன இன்னைக்கு தான் பேசுறாரு. அவர் 21 இருந்து அப்படிதான் பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. மடியில் இருக்க பூனை வெளியே வந்த மாதிரி வந்துருச்சு. நீ அதெல்லாம் அவங்க பேச்சு. நீ வாங்க சரி.